பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த 21 நாள் பாஸ்டிங் ப்ரேயரில் ஒவ்வொரு நாளும் எங்களோட கூட இணைஞ்சிருந்தீங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேட்டீங்க. ஆலோசனையான வார்த்தை. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபத்துக்குரிய நிலைமை என்று கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் குறித்த வார்த்தைகள் தொடர்ச்சியாக கேட்டோம். இந்த வருஷத்தினுடைய உபவாசத்தின் வார்த்தையாக இன்றைக்கும் இந்த 21வது நாளில் இன்றைக்கு இந்த உபவாசத்தை முடிச்சு ஜெபம் பண்ண போறவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லி இவ்வளோ நாளாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தை கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கேட்ட இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர்கள் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், பிரைஸ் லார்ட், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருப்பதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. நிறைவாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாஸ்டிங் ஆரம்பித்து இதுவரையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாக இருந்தார், பலப்படுத்தினார், காத்து கொண்டார், அவர் வார்த்தையை தந்தார், நம்மை எச்சரித்தார், நமக்கு புத்தி சொன்னார், ஆலோசனை கொடுத்தார், நாம் ஆசீர்வதிக்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே செலுத்து. இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்வார். தொடர்ந்து இந்த பாஸ்டிங் முடிஞ்சு நீங்கள் எங்களோடு கூட தொடர்பில் இருக்கலாம். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். TFGC பெரியபாளையம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய சபை ஊழியம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில், இந்த சபையில் நடக்கிற ஊழியங்களையும் வார்த்தைகளையும் அதில் நாங்கள் வச்சுருக்கோம், போடணும். தொடர்ந்து எங்களோட கூட இணைந்து இந்த வார்த்தையை நீங்கள் பாருங்க, பிரயோஜனமாக்கி கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த 21 நாளும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். ஒவ்வொரு நாளும் இனிமையாக இருந்தது. நமக்கு ஆசீர்வாதமாக கீழ்ப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் எவ்வளோ விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லை? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. மக்கள் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ தடைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் எல்லா தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரோடு உறவு, ஜபத்தில், வேத சத்தியத்தில், பிரைஸ் லார்ட், நம் உறவோட ஆண்டவர் நம்ம கிருபை செய்தார். இன்றைக்கு கூட இந்த 21ஆம் நாளில் இந்த பாஸ்டிங்கை முடிச்சு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வாதமாக அந்த பாஸ்டிங் முடிக்கணும்னு விரும்புகிறார். நாங்களும் நினைக்கிறோம். உபவாச ஜபம், உபவாசம் முடிஞ்சாலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் முடியுது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உபவாசம் முடிஞ்சாலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம், ஜபம், அது முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருங்க. தொடர்ந்து ஆண்டவரோடு நல்ல தொடர்பில் இருங்க. ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பார். எங்களோடு இருக்கிற அந்த தொடர்பு உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர்பில், ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருந்து வளருங்க. ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். மேலும் நீங்கள் இன்னும் சத்தியங்களை அறிந்து கொள்ள, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள, நான் முன்னால் சொன்ன மாதிரி TFGC பெரியபாளையம் என்று போட்டு நீங்கள் எங்களோடு கூட தொடர்பில் இருங்க. தேவனுங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தொழிலுக்காக ஜெபிக்கிறோம். கவலைப்படாதவர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 21 நாளிலும் நாம் ஜெபித்த ஜபங்களுக்கு ஆண்டவர் எப்படி வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்றதை கேட்டு முடிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி
அது கிடையாமல் அவர்கள் நாம் தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை. 21 நாள் அதுவும் அப்பாவோடு உறவாடி அப்பா சமூகத்தில் காத்திருந்த ஜெபிச்சோம்ல, அவர் நம்ம கொடுக்குற வார்த்தையை கவனிங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. இந்த உபவாசத்துல எவ்வளோ நாம் ஜெபித்திருக்கிறோம், நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரிவித்திருக்கிறோம், நம்முடைய கஷ்டங்களை சொல்லி அழுதிருக்கிறோம். இந்த உபவாசத்துல ஆண்டவரோடு எவ்வளோ ஜபங்களை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு பதில் தராரு. நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இப்ப ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து பாருங்க. ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து, நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து, நம்முடைய கண்ணீர்களுக்கெல்லாம் செவி கொடுத்து பதில் கொடுத்து, நம்முடைய எல்லா அங்கலாய்ப்புக்கும், நம்ம சாப்பிடாம இருந்து இவ்வளவு நாளா செபித்த நம்முடைய ஜபத்திற்கும் ஆண்டவர் சொல்றாரு செவி கொடுத்து அவர்களை நான் கைவிடாதிருப்பேன் சொல்றார். இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? பெற்றெடுத்த தாய் கைவிடுறாங்க, தகப்பன் கைவிடுறாங்க, கூட பிறந்தவங்க கைவிடுறாங்க, காதலி கைவிட்டு போறாங்க. நீங்க நம்புற ஆட்கள் யாரா இருந்தாலும் உங்களை கைவிட்டு போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை கைவிடாதிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு அப்புறம் யோசுவாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக அந்த ஊழியத்துல நியமித்து வைத்து நடத்தும் போது, யோசுவா ஆரம்பித்து இந்த ஊழியத்தை நடத்தும் போது பயப்படுறார். அப்ப யோசுவாவின் புத்தகம் 1:5 வாசிக்கிற ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே. நான் உன் கூட இருப்பேன், உனக்கு நான் கைவிட மாட்டேன். மோசேயோட இருந்து எவ்வளவு வல்லமையா அவன் நடத்தினதுன்னா, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? கைவிட மாட்டேன் அப்படின்னு யோசுவாவுக்கு அந்த வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்துகிறார். பாருங்க, அந்த தைரியம் வார்த்தை பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வல்லமையா நடத்துறாரு. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு இந்த பாஸ்டிங் முடிவில் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். யார் உனக்கு செவி கொடுக்குறாங்களே இல்லையோ, யார் உன் ஜபத்தை கேட்கிறாங்களே இல்லையோ, யார் உன் மன்றாட்டை கேட்கிறாங்களே இல்லையோ, யார் உன் விருப்பத்தை கேட்டு உன் வேண்டுதலை கேட்டு உன் ஆசையை நிறைவேற்றுறாங்களே இல்லையோ, நான் உனக்கு செவி கொடுப்பேன். நான் உனக்கு பதில் தருவேன். நான் உன் ஜபத்துக்கு கண்ணீருக்கு நான் செவி கொடுத்து பதில் கொடுத்து உன்னை நான் கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாது. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். இந்த 21 நாளும் நாம் ஜெபித்திருக்கிற, விரும்பி இருக்கிற, கேட்டிருக்கிற, விண்ணப்பிச்சிருக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு நான் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை நான் கைவிடாதிருப்பேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த 21 நாள் உபவாச ஜெபம் இந்த வார்த்தையோடு முடிந்து, தைரியமா இருங்க, கலங்காத்திருங்க, திடனாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுக்குள்ள நம்பிக்கையா இருங்க. நிச்சயம் உங்களுக்கு பதில், நிச்சயம் உங்களுக்கு விடுதலை, நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம், நிச்சயம் உங்களுக்கு நன்மை, நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு வரும். ஆண்டவரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு நான் செவி கொடுத்து உங்களை கைவிடாது இருப்பேன் என்று. தைரியமா இருங்க. காட் பிளஸ் யூ. எதுவாக இருந்தாலும், எது நடந்தாலும் சோர்ந்து போகாதிருங்க. நிச்சயம் ஆண்டவர் கைவிடாமல் இருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். கைவிடுற மாதிரி தான் தெரியும், கைவிட மாட்டார். அல்லேலூயா, கைவிட மாட்டார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல படகுல போயிட்டு இருக்கும் போது சீஷர்கள் நடுக்கடலில் பயங்கரமான கொந்தளிப்பு வந்து அலறாங்க. 4ஆம் சாபத்துல இயேசு நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதியானார். இயேசு கடலின் மேல நடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்தார்.
ஏன் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார்? அன்றைக்கு சீஷர்களை தேடி வந்து அவங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது, கஷ்டப்படும் போது, கடல்ல நடந்து வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? கடல்ல நடந்து வந்த இயேசுவை பேதுரு பார்த்துட்டு சொல்றாரு, நீ கடல் மேல நடந்து வரைய போதுகிறேன், நானும் கடல் மேல நடந்து வரேன், அருள் புரியும் கேட்கிறார். வா கூப்பிடுறாரு. நடந்து வரும்போது அப்படியே கடலுக்குள்ள போயிடுறாரு. உடனே அதை பார்த்துட்டு இருக்கிற இயேசு போய் அவன் கையை பிடிச்சி மேல தூக்கி விட்டு அவனை பாதுகாக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கண்ணுக்கு எதிர நம்மளை பார்த்துட்டு கைவிடுற ஆண்டவர் அல்ல, கை கொடுத்து தூக்கி விடுகிறது. அப்படிதான் பேதுருவை கைப்பிடிச்சு தூக்கி விட்டார், வாழ வச்சார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க உங்களை கைவிடாம உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை வாழ வைப்பார். எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து அஞ்சாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. எனக்கு ஒரு கைவிடாத தெய்வம் எனக்கு இருக்கிறாருன்ற நம்பிக்கையில் இருக்கு. கர்த்தர் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தார், உங்களை கைவிட மாட்டார். தைரியமா இருங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். கிருபையில் அன்பு நிறைந்த நல்ல தேவனே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி ஆண்டவரே கர்த்தாவின் நாட்களில் 21 நாள் உபவாச ஜபத்தை ஆண்டவரே நியமித்து எங்களுக்கு நீர் கொடுத்து, இந்த உபவாச ஜபத்தை ஆசீர்வாதமாய் ஆரம்பித்து ஆசீர்வாதமாய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் முடிக்க எங்களுக்கு கிருபை செய்தி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு தடைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஓடு கூட இருக்கிற அந்த உறவுகளை எங்களை நடத்தி உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து, கீழ்ப்படிந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சபிக்கப்பட்ட நிலைமை என்று சொல்லி எங்களுக்கு எவ்வளோ வார்த்தைகளை பேசியிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த 21வது நாள்ல இந்த உபவாச ஆண்டவரை நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உபவாசம் முடிந்தாலும் மோடு கூட இருக்கிற உறவு முடிவதில்லை. கர்த்தாவே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைப்படி கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீங்களே, அப்படியே எங்களை கைவிடாம எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை சாட்சியாய் நிறுத்தினப்பா. நாங்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிற இடத்துல எங்களை அப்படியே நடத்துங்க. ஆசீர்வதி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்க நாமம் ஒன்று மகிமைப்படுவதா தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து பிள்ளைகளோடு கரை இருக்கட்டும். எவ்வளவு நாளா நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி ஒருவரோடு ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டோம். ஆண்டவரே, ஐக்கியப்பட்டோம். நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர், நீங்க செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாவின் உபவாசத்தின் முடிவில் நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாக்குத்தத்த வார்த்தையின்படி செவி கொடுத்து கைவிடாத்திருந்து பாதுகாத்துக் கொள்ளும் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தாவே, எங்களோட ஒவ்வொரு நாளும் இணைந்து ஆண்டவரே, இந்த கர்த்தாவே வீட்டில் உள்ள இருந்து வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களோட ஜபத்தில் இணைந்திருந்த ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும், அவருடைய தொழிலை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன நோக்கத்தோடு, என்னென்ன தேவையோடு, என்னென்ன கஷ்டத்தோடு இந்த உபவாச ஜபத்தில் எங்களோடு கூட இணைந்திருந்து ஜபத்தில் செயல்பட்டார்களோ, அவருடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் நீங்க செவி கொடுத்து கைவிடாதிருந்து பாதுகாத்துக் கொள்ள மாட்டோம். ஆசீர்வதி உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய வருகை மட்டும், உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்டு உமக்காக காத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய கிருபை பாதுகாப்பு என்னாலும் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த யூடியூப் மூலமா உதவி செய்த உங்களுடைய சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிமானவரே. கர்த்தாவே, இதற்காக எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிமானவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உபவாச ஜபத்தை ஆசீர்வாதமா நடத்தி முடிக்க கிருபை தந்தி, உதவி செய்தி, வார்த்தை கொடுத்தி. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்திற்கு ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார்கள். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடு விசேஷமாய் உபவாச ஜபத்தில்
செயல்பட்ட, பங்கு பெற்ற, கலந்து கொண்ட, கேட்டு பார்த்து அறிந்து கொண்ட ஒவ்வொருவரோடு சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமே ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் ஆண்டவரோடு நாம் உறவாடினோம். இந்த உபவாச ஜபத்தில் உபவாசம் முடிஞ்சாலும் தேவனோடு கூட இருக்கிற உறவு முடிவதில்லை. God bless you. God bless you. God bless you. கீழ்ப்படிந்திருங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord.